ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நைட் ரைடில் எதுக்காக வந்தோம் அப்படின்னா ஸோ மைண்டு ஃபுல்லாக எனக்கு டிப்ரெஷன் ஏதோ ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம வந்து நைட் ரைடு வந்தோம். நானும் என் டார்தான் வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து நைட் டைமில் ஒரு vlog பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அண்ட் இந்த டைமில் வந்து நமக்கு மைண்ட் வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ நம்ம vlog பண்ண போகிறோம். அண்ட் இந்த vlog எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. இருங்க எப்படி என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம பைக் ஓட்டும் போது தான் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த க்ளவுஸ் இல்லாமல் தான் நான் ஓட்டியிருக்கேன். இப்போ இந்த க்ளவுஸ் எதுக்காக நான் இப்போ போடுறேன்னா இது வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணதில்லை இந்த க்ளவுஸ் போட்டு எப்படி ரைட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம க்ளவுஸ் போட்டு ரைட் பண்ண போகிறோம். அதுவும் நைட் டைம். அண்ட் பார்த்து நிதானமாக சேஃபாக தான் போகணும். இந்த க்ளவுஸ் போட்டோன்னா இன்னொரு என்ன ஒரு மைனஸ்னால் ஸோ இந்த மாதிரி இந்த மொபைலில் வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது. அதனால இந்த க்ளவுஸ் கழட்டி தான் பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ நிப்பாட்டணுனாலும் க்ளவுஸ் கழட்டணும், வீடியோ கட் பண்ணணுனாலும் க்ளவுஸ் கழட்டணும். அதை பார்த்து தான் நான் வந்து க்ளவுஸு போடல. சரி ஓகே வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வண்டி எடுத்து எங்கேயுமே நம்ம ரைடுன்னு சொல்லிட்டு கிளம்பல இன்னும். அண்ட் ஏன் நம்ம இன்னும் ரைடுக்கு கிளம்பல அப்படின்னா ஸோ கொஞ்சம் சின்னதாக ப்ராப்ளம்லாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் முடிக்கணும். ஸோ அந்த ப்ராப்ளம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கான ரைடு நம்ம ஆரம்பிப்போம். அண்ட் அது வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஸோ எனக்கு என்ன இது ஸோ இப்போ வந்து மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் தூரம் போகலாமேன்னு சொல்லிட்டு நானும் டார்தான் வந்துட்டோம். அண்ட் எங்கே எப்படி என்ன எது வரைக்கும் போகிறோன்னு சொல்கிறாலும் தெரியல. பட் நம்ம போயினே இருக்கிறோம், பார்க்கலாம். அண்ட் மைண்டு இன்னும் எனக்கு டிப்ரெஷன் ஃபுல்லாகவே தாங்க இருக்குது. ஸோ அந்த டிப்ரெஷனில் வந்து நம்ம வண்டியும் ஓட்டக்கூடாது தான். பட் இருந்தாலும் எனக்கு இந்தமாதிரி நைட் டைம் ரைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. பட் பார்க்கல இருங்க எதாவது ஒன்று பண்ணி ஸோ ரைடு கண்டிப்பாக இது பண்ணலாம். ஓ லாரிக்காரனே பார்த்தீங்களா பேசுகிற கேப்பில் எப்படி போகிறாங்கன்ட்டு. நாமளும் பார்த்து நிதானமாக தான் போகணும். ஸோ நைட் டைம் வேறு. ஓகேங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் நானும் என் டார்தான் தான் இருக்கிறேன் இப்போது. அண்ட் நம்ம கூட இருந்தவங்கலாம் ஸோ அதெல்லாம் நமக்கு வேணாம் விடுங்க. ஸோ நம்மளால் எது முடியுமோ ஸோ அதை நம்ம முயற்சி பண்ணுவோம். அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதுன்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருந்தோம்னாக்கா ஸோ நமக்கான இலக்கை நம்ம வந்து அடைய முடியாது. அண்ட் எனக்கு இன்னொரு மைண்ட் செட் என்ன அப்படின்னா ஸோ நம்ம வந்து இஎம்ஐ 3 வருஷத்துக்கு போட்டிருக்கோங்க. அண்ட் இந்த 3 வருஷத்தில் நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். அண்ட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து முயற்சி பண்ணுவேன். அண்டு முயற்சி பண்ணுறேன். அண்ட் நீங்களும் பாருங்கள் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நான் சாதிக்கிறேன். அண்ட் இப்போ என்னன்னே தெரில மைண்ட் ரொம்ப டிஃப்ரென்ஸாக அப்படின்ட்டு இருக்குது. சரி ஓகே இருங்க ஒரு மணி பட்டு நம்ம டார்தான் கொஞ்சம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நைட் ரைடில் எதுக்காக வந்தோம் அப்படின்னா ஸோ மைண்டு ஃபுல்லாக எனக்கு டிப்ரெஷன் ஏதோ ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம வந்து நைட் ரைடு வந்தோம். அண்ட் இப்போ நம்ம வண்டி கூட தான் வந்துருக்கோம். அண்ட் இதில் வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் இதாக தான் தெரியும். பட் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு குவாலிட்டியாக வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்ம எதுக்காக நைட் ரைடு வந்தோம் அப்படின்னா ஸோ மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால நானும் என் டார்தான் வந்திருக்கோம். அண்ட் உங்களுக்கு இந்த மைண்ட் செட் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு நீங்கள் என்ன பண்ணின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இப்போ நம்ம இந்த க்ளவுஸ் இருக்குது இல்லையா, ஸோ இந்த க்ளவுஸில் வந்து நம்ம ஓட்டும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம கை வந்து ரொம்ப டைட்டாகுது. அண்ட் எந்த ஒரு கிரிப்னஸும் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்டேரிங்ஸ் அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஓகே தான். பட் இருந்தாலும் நம்ம எமர்ஜென்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா க்ளவுஸ் எல்லாம் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணிக்கலாம் இருக்குது. அது ஒன்று இருக்குது. ஓகே இப்போ நைட் டைமில் வந்து ஸோ நம்ம டார்தான் கூட வந்ததில் ரொம்ப ஹாப்பியாகிறேன். பட் இன்னும் என்னால் முடிஞ்சவரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோலாம் அப்டேட் சீக்கிரமாக பண்ணிடுறேன். நம்ம சேனல்லையும் இப்போது வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா ஸோ நம்ம வந்து கொஞ்சம் இஎம்ஐயில் வந்து கொஞ்சம் மாட்டின்னுக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு கடன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணுன்னா ஸோ அந்த கடனை வந்து நம்ம கொடுக்குற வரைக்கும் எனக்கு வந்து
அது ஒரு திருப்தி இருக்காது. ஸோ அந்த கடன் நம்ம எப்படியாச்சும் கொடுத்துடணும். நம்ம வந்து இப்போது பைக் வந்து இஎம்ஐயில் எடுத்துருக்கோம். அண்ட் அந்த இஎம்ஐ வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் டக்குன்னு கொஞ்சம் கழிக்கணுங்க. ஸோ அது இஎம்ஐலாம் நான் டக்குன்னு முடிக்கணும். அண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் டார்சன் கூட நான் லாங் ரைட் பண்ணணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாகிறேன். ஓகேங்க. அண்ட் பைக் ஓட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேஃபாக ஓட்டுங்க. உங்கள் மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அது மறக்காமல் நான் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகேங்க. இப்போ வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்டு கொஞ்சம் தூரம் தான் வந்தோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். டார்சன் பாருங்கள் எப்படி இருக்கிறான்ட்டு. ஓகேங்க. இப்போ நம்ம டார்சன் நிற்க வச்சு நம்ம வீடியோ எடுத்துருந்தோம். அது வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருந்திருக்கும் குவாலிட்டி. அண்ட் வெயிட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக குவாலிட்டி நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்க. இப்போ வந்து நம்ம டார்சன் கூட கிளம்பலாமா? இந்த க்ளவுஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள் செம்மையாக டைட்டாக பிடிக்குது. அண்ட் க்ளவுஸ் ஃபால்ட்டா இல்லை எனக்கு இன்னும் இது செட் ஆகலையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு குவாலிட்டியெல்லாம் பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் இந்த கிளச்சு விடும்போது அது பாருங்கள் இந்த கிளச்சில் தான் இவ்வளோ தான் போகுது. இதே நம்ம இந்த க்ளவுஸ் போடாமல் இருந்தோம்னா அது டக்குன்னு போயிடுது. க்ளவுஸில் இது வந்து ஓகே. க்ளவுஸ் போட்டோம். நம்ம ஸ்டேரிங்னு சொல்லிட்டு வந்தோம்னா இந்த க்ளவுஸ் எல்லாம் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம க்ளவுஸ் டைட் இருக்கா, ஸோ நம்ம ஃபிங்கர்ஸ் அது செட் ஆகலான்னு சொல்லிட்டு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம வந்து க்ளவுஸ் வந்து பார்க்கல இருங்க, அதை கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணிக்கலாம். இல்லைனா வேறு தான் வாங்கணும். அண்டு இப்போ என்ன பண்ணலாம், நம்ம டார்சன் கூட வந்து கொஞ்சம் இது பண்ணிடணும். சரி ஓகேங்க. ஏய் அடத்திரிக்க டேய் அப்பா, எங்கேருந்துங்க வந்தான் அவன்? அப்பா சரி பார்த்தீங்களா அவங்க எப்படி வந்தாங்கன்ட்டு? வண்டியில் ஒரு லைட்டு கூட இல்லை, ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லை கொஞ்சம் ஏதாவது ஒன்று இருந்தால் ஒன்றா இருக்கும். ஹைவேல வராங்க, ஒரு லைட்டும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் அப்படியே வராங்க பாருங்கள். சரி இங்கே பாருங்கள், முன்னாடி ஒருத்தர் வண்டியை ஓட்டுறாங்களா இல்லை வேறு என்ன ஓட்டுறாங்கன்னு தெரில. பின்னாடி வண்டி வருதா இல்லைன்னு சொல்லிட்டு அதை பார்க்கவும் இல்லை, அப்படியே கட்டாகி வந்துடுறாங்க. அதுவும் பின்னாடி இந்த டேஞ்சர் எதுவுமே இல்லை பாருங்கள், இந்த லைட்டு அதெல்லாம். அப்பா சரி நல்ல வேலை பார்த்து நிதானமாக வந்ததுனால தப்பிச்சேன். அவங்களுக்கு என்ன, அவங்க தெரியாமல் வந்துட்டா அதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம வண்டிக்கு தான் சேதாரம் ஜாஸ்தி ஆகும். அப்போ நல்ல வேலை பார்த்து பொறுமையாக வந்தேன். ஓகேங்க. நீங்களும் நைட் டைம் ரைடு போகிறீங்கன்னா இப்போ பார்த்து நிதானமாக போங்க. பாருங்கள் எப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டு. வேணும் அந்த வீடியோ இன்னொரு வாட்டி கூட நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ எனக்கு நினச்சா கூட இன்னும் அப்படியே ஒரு இதாகுதுங்க. அப்போ என்னடா இப்படி வந்துட்டாங்கன்ட்டு. ஏன்னா இப்போ நாங்கள் வண்டியில் போயினே இருக்கிறோமா, ஸோ அந்த பின்னாடி அந்த ரெட் லைட் கூட இருந்துச்சுன்னா அது இது பண்ணிக்கலாம். அந்த ரெட் லைட் கூட எதுவும் இல்லை.